மேலும் ஒரு அண்மை செய்தி, கால்பந்து ரசிகர்களின் கனவு நாயகன் லியோனல் மெஸ்ஸி இந்தியா வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் மெஸ்ஸியின் ரசிகர்கள் ஆவேசமடைந்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அஜய். அஜய், வணக்கம். விரிவான விவரங்கள். அர்ச்சனி, உலக கால்பந்து வரலாற்றில் தவிர்க்க முடியாத வீரர், அர்ஜென்டினா தேசிய அணியின் கேப்டன் லயோனல் மெஸ்ஸி இந்தியாவிற்கு 3 நாள் சுற்றுப்பயணமாக வருகை தந்திருக்கிறார். இன்று நாளை மறுதினம் என 3 நாட்கள் இந்தியாவிலே அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். முதலாவது நிகழ்ச்சியாக கொல்கத்தாவிலே அவருக்கு 70 அடி சிலை என்பது அவரது கைகளால் காணொலி காட்சியின் வாயிலாக தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு காரணங்களுக்காக தான் தங்கியிருந்த ஓட்டலில் இருந்தே காணொலி காட்சிகளாக திறந்து வைத்தார். அதன் பிறகாக அவர் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சால்ட் லேக் மைதானத்தில் நடைபெறும் கால்பந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக தற்பொழுது மைதானத்திற்கு வருகை தந்திருக்கிறார். மைதானத்திற்கு வருகை தந்த பிறகாக மைதானத்திற்குள்ளே சென்று அனைவருக்கும் கையசைத்து அதே போன்று அவர்களுக்கு அருகே இருந்து கையொப்பமிட்டும் அவர் தன்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறார். அதன் பிறகாக தற்பொழுது அந்த மைதானத்திற்குள்ளே வருகை தந்த மெஸ்ஸி மீண்டும் உள்ளே சென்ற பிறகாக ரசிகர்கள் அந்த மைதானத்திற்குள்ளே சேர்களை தூக்கி அடிப்பது, வாட்டர் பாட்டில்களை தூக்கி அடிப்பது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்றால் இந்த மைதானம் சுமார் 75,000க்கும் மேற்பட்டோர் இந்த மைதானத்திலே தற்பொழுது குவிந்திருக்கிறார்கள். பலரும் அவர் இந்த கட்டுப்பாட்டை எல்லாம் மீறி மைதானத்திற்குள்ளே சென்று அவருடன் கையொப்பம் எடுப்பது, புகைப்படம் எடுப்பது உள்ளிட்ட செயல்கள் எல்லாம் தொடர்ந்து ஈடுபட்டார்கள். அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய காவலர்கள் அவர்களை அப்புறப்படுத்தும் பணியிலே தொடர்ந்து ஈடுபட்டிருந்தார்கள். தற்பொழுது அதீத கூட்டம் காரணமாக தற்பொழுது இந்த மைதானத்திற்குள்ளே இருந்து அவருடைய அறைக்கு உள்ளே சென்றிருக்கிறார். இதன் காரணமாக அவருடைய ரசிகர்கள் மிகுந்த ஆவேசப்படுத்திருக்கிறார்கள். 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு 14 ஆண்டுகள் கழித்து மீண்டும் வரக்கூடிய இந்த மெஸ்ஸியை காண ஏராளமான ரசிகர்கள் தற்பொழுது குவிந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில, ஆனாலும் கூட ஏன் இது போன்ற செயல்களில் எங்களை அவரை கிட்டே நெருங்க விடாமல் செய்கிறீர்கள் உள்ள காரணங்களுக்காக தற்பொழுது ஆவேசமடைந்து பாட்டில்கள் அதே போன்று சேர்களை தூக்கி அடிக்கக்கூடிய முயற்சியிலே ரசிகர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்திலே இந்த போட்டி, அந்த நட்பு ரீதியான போட்டி என்பது தொடங்க இருக்கின்றது. அந்த போட்டியை மெஸ்ஸி அங்கே மைதானத்தில் உட்கார்ந்து பார்க்கவும் இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த மைதானத்திற்கு மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, அதே போன்று கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலி உள்ளிட்டோரும் வர இருக்கிறார்கள். பல முக்கிய பிரபலங்களும் வந்து மெஸ்ஸியை சந்திக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே காலை ஷாருக் கான் சந்தித்து விட்டு சென்றார். அதன் பிறகாக மீண்டும் தற்பொழுது மம்தா பானர்ஜி, சௌரவ் கங்குலியும் வர இருக்கிறார்கள். இந்த போட்டி முடியும் வரை அதே மைதானத்தில் இருந்து மெஸ்ஸி பார்க்கவும் இருக்கிறார். அதீத கூட்டம் காரணமாக, கட்டுப்பாட்டை மீறி அந்த மைதானத்திற்குள்ளே வந்த கூட்டம் காரணமாக தற்பொழுது மெஸ்ஸி மீண்டும் அறைக்குள்ளே சென்றிருக்கிறார். அர்ச்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அஜய்.